இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம். 16/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசி என்பர்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு அஜீரணம், மூட்டு வலி, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் போன வாரம் இருந்துச்சு. அலட்சியப்படுத்தினவங்க இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. மேம்படுத்த இந்த முயற்சிகளை நீங்கள் சரிப்படுத்திக்கணும். உங்களை சுற்றி உள்ளவங்க உற்சாகமாக இருப்பாங்க, உங்களை உற்சாகமும் படுத்துவாங்க. சந்திரன் ராசியிலிருந்து வியாழன் 2ஆவது வீட்டில் இருக்குது. கமிஷன், ஈவுத்தொகை அல்லது ராயல்ட்டி இதன் மூலம் இந்த வருமானம் சில பெரிய நன்மைகளை பெற முடியும். உங்களில் பலர் எந்த திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீங்க. அதிக லாபம் சாத்தியம் அப்படின்னு தெரிய வருது. மேலும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் உதவியுடன் சிலருக்கு வாடகை வீட்டுக்கு பதிலாக சொந்த வீடு வாங்குவதில் வெற்றியும் கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் இலக்குகளை முன்பை விட அதிகமாக அமைச்சுக்கிருவீங்க. இந்த சூழ்நிலையில் அதை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். மேலும் சில காரணங்களால் முடிவு உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப இல்லாவிட்டாலும் நீங்களே ஏமாற்றமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. அதாவது கடின உழைப்பு குறைவாக இருந்தாலும் வழக்கத்தை விட சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வெற்றியும் பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, ஓம் சூர்யானாய நமக இந்த மந்திரத்தை தினமும் 19 முறை உச்சரித்தாலே போதும். வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சிருக்கு. இதனால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம், முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். 16ஆம் தேதி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை அளிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது. 17ஆம் தேதி முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாள். உங்கள் செயலை தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க. 18ஆம் தேதி நடப்பவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சௌகரியங்களை அனுபவித்து மகிழ்வீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்தலாம். 19, 20 இந்த தேதிகளில் உங்கள் வளர்ச்சியில் மிதமான பலன்களை பார்ப்பீங்க. உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண பொறுமையும் உறுதியும் அவசியம். 20ஆம் தேதி நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், நிதானமாக செய்யணும். அப்போ தான் எதிர்மறையான விளைவுகள் வருவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு போகிறதன் மூலம் மன அமைதி அடையும். 21ஆம் தேதி மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக்கிறது முக்கியம். கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்துருங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சியும் சேர்றனால இந்த வாரத்தில் வாழ்க்கையில் இருந்த பெரிய தடைகள் எல்லாம் அகலும். முன்னேற்றத்திற்கான வரப்பிரசாதமான வாரம். நீண்ட நாட்களாக இருந்த உடல்நல குறைபாடு நீங்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு மேம்படும். மூத்தவர்களின் ஆதரவாக தடைப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றியை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரம் கண்டிப்பாக சூடு பிடிக்கும். நல்ல செய்திகள் வரும். வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், ஆன்மீக வழிபாடுகள் நடக்கும். உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற முடியும். பணியிடத்தில் உங்கள் வேலை பாராட்டுதலை பெறும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மேஷராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் இந்த வாரம் முன்னேற்றமான வாரம். ராசிக்கு சனி சுக்கிரன் பார்வை இருக்குது. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். பொருளாதார ரீதியாக உயர்வான நிலையை நோக்கி முன்னேறுவீங்க. எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். உங்களுடைய முந்தைய கடனை அடைப்பீங்க. இதுவரை திரும்ப பெறாத வாரக்கடன்கள் வசூலாகும். ஆனால் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க நேரும். குடும்ப பொறுப்புகள் எல்லாம் கூடும். அரசு சார்ந்த செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் குறையும்.
உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சீராகும். உங்கள் கடமை உணர்வுகளும் கடின உழைப்பிற்கும் தகுந்த பலன் கிடைக்கும். ஸ்திர சொத்துக்கள் சேரும். காதல் விவகாரம் குடும்பத்தில் எதிர்ப்பை அதிகரிக்கும். இது மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் கூடும். எதிர்காலம் பற்றிய கற்பனை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும். சுயஜாதக ரீதியான தோஷங்கள் சீராகி திருமண தடையாகலும். தினமும் கந்தசஷ்டி கவசம் கேட்கணும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கேது பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் சஞ்சாரம் ஆகுது. அதனால் இந்த வாரம் உங்கள் வேலையில் சற்று கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சிரமம் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நலம் சரியாக இல்லை. அதனால் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ள வேண்டி வருது. உங்களோட சுவை மற்றும் இயல்பு வழக்கத்தை விட மோசமாயிருது. அதனால் 11வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரங்களில் உங்கள் ராசிக்கு நிதி ரீதியாகவும் சாதகமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாமல் நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த நேரத்தில் சாதகமான கிரகங்கள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை வழங்குது. இந்த வாரம் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை கடைப்பிடிக்கணும். நீங்கள் ஏதேனும் சிக்கிக்கிட்டு போனீங்கன்னா உதவிக்கரம் நீட்டையில் மற்றவங்கள்ட்ட இருந்து எந்த அதிசயத்தையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும். ஏன்னா மற்றவங்க உங்கள்கிட்ட நிற்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்பதை அவங்க இந்த வாரம் உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள்ட்ட நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இருந்தாலும் கஷ்டப்படுறது அப்பட்டமாக தெரியும். எதிர்பார்த்தபடி அவங்க செயல்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்கள கூச்சல் போடுவீங்க அல்லது கோபப்படுவீங்க. இதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் சரியான யுத்தியை கையாண்டு வேலை செய்யணும். மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. பல கிரகங்களின் ஆசையுடன் நீங்கள் ஒவ்வொரு தேர்விலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பேசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரபரப்பான நாளாக வார தொடக்கமே இருக்கிறனால யோகா முதலிய பயிற்சிகளை செஞ்சு நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்கணும். 17ஆம் தேதி லட்சியங்கள் பூர்த்தி அடைஞ்சு மகிழ்ச்சி கிடைக்கும் நாள். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்கள் அணுகுமுறையில் தன்னம்பிக்கையும் நகைச்சுவையும் உணர்வும் வெளிப்படும். 18ஆம் தேதி சுமூகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். உற்சாகமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆர்வத்தை மேம்படுத்தும். 19ஆம் தேதி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களிடம் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் சுய முன்னேற்றம் இருக்கும். நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 20ஆம் தேதி சூழ்நிலைக்கு உகந்தவாறு அனுசரித்து நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகணும். அப்போ தான் வேறுபாடுகளை தவிர்க்கலாம். 21ஆம் தேதி மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. கவனக்குறைவு ஏற்படுது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம்தான் வெற்றி இலக்க நோக்கி போக முடியும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க. உங்கள் முயற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். 9ஆம் தேதி நீங்கள் வருத்தத்துடன் மன உளைச்சலுடனும் இருப்பீங்க. உங்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினா முன்னேற்றம் அடையும். 10ஆம் தேதி வெற்றி பெறுவதற்காக உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துருங்க. 11ஆம் தேதி உங்கள் கடின முயற்சி மூலம் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும். 12ஆம் தேதி உங்கள் விருப்பங்களை மேம்படுத்திக்கிருவீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிருவீங்க. 13ஆம் தேதி சமநிலை உணர்வு இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்களின் ஆதரவை பெறுவீங்க. பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. 14ஆம் தேதி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணிகளை எளிதில் முடிப்பீங்க. உங்களின் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன்கள் எல்லாம் வசூலாகும். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆவதுல இருக்கார். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் கனவுகள் எல்லாம் நிறைவேறும். குடும்ப தேவையை நிறைவு செய்ய தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்க எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்க நேரும். உறவினர்கள் அறியாத நபர்களுக்கு கடன் மற்றும் ஜாமீன் கொடுக்க வேணாம். உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம்.
இழந்த பழைய வேலையை மீண்டும் கிடைக்கும். புத்திர பிராப்தத்தில் நிலவிய தடைகளகளும் உங்களின் தாராள மனதை உங்கள் நண்பர்கள் உறவுகள் சாதகமாக பயன்படுத்திக்கிடுவாங்க. உங்களின் கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கே கேடாக அமையும். உடல்நலம் குறித்த பிரச்சனைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை சந்திப்பீங்க. தம்பதிகள் உத்தியோகத்திற்காக பிரிந்து வாழ்வீங்க. திருமண முயற்சிகள் இழுத்தடிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். தினமும் லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கணும். மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சந்திரன் ராசியிலிருந்து உங்களுக்கு 9வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு பல நோய்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் உங்களுடைய ஆரோக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோகா உடற்பயிற்சி குறைவிடாமல் பச்சை காய்கறிகளை முடிஞ்சவரை சாப்பிடணும். சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பல மூலங்களிலிருந்து நிதி நன்மைகளை பெறுவீங்க. அதை பயன்படுத்தி சில முதலீடு செய்ய முடியும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் நீண்ட காலத்தை மனதில் வச்சு முதலீடு செய்வது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த வாரம் கடந்த சில பிரச்சனைகளால் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் ஏதேனும் மோதல்களை தீர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் அவர்களை சுற்றுலா அல்லது வெளியூர் பயணத்திற்கு அழைத்து செல்ல திட்டம் போடுவீங்க. வீட்டின் மற்ற மூத்த உறுப்பினர்கள் உங்கள் முயற்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த வாரம் பல சுபகிரகங்களின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் மன உறுதி பலப்படும். அதன் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய சாதனைகளை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. இதன் உதவியுடன் உங்கள் ராசியில் வேலையில் இருந்தீங்கன்னா தொழில் பார்வையில் இருந்து இந்த நேரம் மிகவும் இனிமையானதாக இருக்கும். பல மாணவர்களுக்கு இந்த வாரம் நிறைய இலவச நேரம் கிடைக்கும். அதை நன்கு பயன்படுத்தி தங்கள் அறிவை அதிகரிக்க முடியும். இந்த சூழ்நிலையில் உங்கள் நல்ல நேரத்தை நீங்கள் தூங்கியோ அல்லது நண்பர்களுடன் உல்லாசமாக செலவழிச்சோ நீங்கள் வீணடிக்காதீங்க. புத்தகத்தை படிங்க. நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 11 முறை ஓம் நமோ நாராயணான்னு ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார தொடக்கத்திலேயே மிதுனராசி அன்பர்கள் விவேகத்துடன் செயல்படணும், உறுதியுடன் செயல்படணும், நேர்மறையான போக்கை மேற்கொள்ளணும். 16ஆம் தேதி பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் சாதகமாக இருக்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெற முடியும். வாரத்தின் நாட்களில் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா செயல்களை பொறுமையுடன் கையாளணும். சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதம் இருக்கும். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி 2 முறை யோசனை செய்யணும். அப்போ தான் நல்லது. 18ஆம் தேதி உங்கள் பாதையில் தடைகள் இருக்கும். மகிழ்ச்சி நிலை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும். மகிழ்ச்சி நிலையை அடையணும். எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. 19, 20 இந்த தேதிகளில் இலக்கை அடைவதற்கு போதிய அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். 20ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நாளாகத்தான் இருக்குது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. 21ஆம் தேதி நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க. மேலும் செய்யும் செயலை சரியாக முடிப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்கும். இந்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு குலதெய்வ நல்லாசி இருக்குது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி செய்கிறனால தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் கூடி வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் செயற்கை முறை கருத்தரிப்பு அணுக ஏற்ற நேரமாக கருதப்படுது. குறிப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடி வருது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலம். பங்குச்சந்தை ஆதாயம் ரெட்டிப்பு லாபம் தருது. கௌரவ பதவியெல்லாம் கிடைக்கும். வீட்டில் சுப சடங்குகள் மற்றும் புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. பொது காரியங்களில் ஆர்வம் உண்டாகுது. வீடு வாகன யோகம் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் வசிச்சிங்கன்னா பூர்வீகம் வந்து செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் புதிதாக காதல் வயப்படுவீங்க. காதலில் அவசரமான நடவடிக்கையை தவிர்த்துருங்க. மன ஆரோக்கியத்தை பராமரிச்சிருங்க. மனம்தான் வாழ்க்கையின் நுழைவாயில். நல்லது கெட்டது அனைத்தும் மனதின் மூலமே வருது. 16/9/2024 அன்னைக்கு காலையில் 5:44 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படுது. தினமும் ஸ்ரீ ருத்ரம்
ஸ்படிகத்தை கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 15/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.